Hi friends, welcome to Tutor Joes. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா வேர்ட் டாக்குமெண்ட்டில் டேபிளில் இருக்க டேட்டாவை எக்ஸல் விபியை யூஸ் பண்ணி எப்படி நம்ம எக்ஸலுக்கு இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் டேட்டா அப்படிங்கிற ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் டேபிளில் டேட்டாஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டேட்டாவை எப்படி நம்ம எக்ஸலுக்கு விபியை யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட் நான் விஷுவல் பேசிக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மெனு பாரில் நம்மளுக்கு டெவலப்பர் டேப் இருக்கும். டெவலப்பர் டேப்பில் விஷுவல் பேசிக் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் விஷுவல் பேசிக் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் ஒரு நியூ மாடியூல் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். மாடியூல் இன்செர்ட் பண்ணுறதுக்காக மெனு பாரில் இன்செர்ட் அப்படிங்கிற டேப் இருக்கும். இன்செர்ட்டில் மாடியூல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு ஒரு நியூ மாடியூல் இன்செர்ட் ஆகிருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சப் இம்போர்ட் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் அந்த வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக ரெண்டு ஆப்ஜெக்ட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டிம் WAPP வேர்ட் அப்ளிகேஷன், நெக்ஸ்ட்டு WDOC வேர்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு வேரியபிளை ஆப்ஜெக்ட் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அடுத்து ஃபைலோடைய நேம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் DOCNAM டாக்குமெண்ட் நேம் அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிளை ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு எரராக இருந்தால் ரெஸ்யூம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட். ஃபஸ்ட்டு வேர்ட் அப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிறேன். செட் WAPP வேர்ட் அப்ளிகேஷன் ஈக்குவல் கெட் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம 2 பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பாத், நெக்ஸ்ட்டு கிளாஸ். நான் கிளாஸ் பேராமீட்டர் கொடுத்துக்கிறேன். வேர்ட் அப்ளிகேஷன் word dot application. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கெட் ஆப்ஜெக்டில் எரராக இருந்தால் 429 அப்படிங்கிற எரர் நம்பர் நமக்கு ரிட்டன் ஆகும். இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி எரர் நம்பர் செக் பண்ணிக்கிறேன். ERR டாட் நம்பர் ஈக்குவல் 429. 429 இருந்தால் தென் எரர் கிளியர் பண்ணுறேன். ERR டாட் கிளியர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். எரர் நமக்கு கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வேர்ட் அப்ளிகேஷனில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். செட் WAPP வேர்ட் அப்ளிகேஷன் ஈக்குவல் க்ரியேட் ஆப்ஜெக்ட். வேர்ட் அப்ளிகேஷன் பேராமீட்டர் கொடுத்துக்கிறேன். வேர்ட் டாட் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு இஃபை என் பண்ணிக்கிறேன். எண்ட் இஃப். நெக்ஸ்ட் நம்ம வேர்ட் அப்ளிகேஷனை விசிபிள் பண்ணும். WAPP டாட் விசிபிள் ஈக்குவல் ட்ரூ அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். நமக்கு வேர்ட் அப்ளிகேஷன் விசிபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டாக்குமெண்ட் நேம் வந்து டாக்குமெண்ட் வேரியபிள் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார ஸ்டோர் பண்ணும். DOCNAM டாக்குமெண்ட் நேம். டாக்குமெண்ட் நேம் பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட் இருக்க பாத்தோட நம்ம ஸ்டோர் பண்ணோம். இப்போ நம்மளுடைய டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா சி டிரைவில் யூசர்ஸ் ஃபோல்டருக்குள்ளார பப்ளிக்குள்ளார டாக்குமெண்ட்ஸ்குள்ளார வேர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளார இருக்குது. இந்த பாத்தை நான் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். நம்மளுடைய அந்த வேரியபிள்குள்ளார ஃபஸ்ட்டு பாத் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த பாத்துக்குள்ளார இருக்க டேட்டா அப்படிங்கிற டாக்குமெண்ட் நேம் கொடுத்துக்கிறேன். இது வேர்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறனால DOCX அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிறேன். நம்ம கொடுத்த அந்த டைரக்டரியில் டாக்குமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இஃப் dir டைரக்டரி DOCNAM ஈக்குவல் எம்டியாக இருந்தால் தென் எம்டியாக இருந்தால் நமக்கு அந்த டாக்குமெண்ட் இல்லை அப்படிங்கிறது மீனிங். ஒரு மெசேஜ் பாக்ஸ் யூஸ் பண்ணி சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். MSG பாக்ஸ் ப்ளீஸ் செக் அப்படிங்கிற ஒரு சின்ன மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட் எல்லாம் நமக்கு ஃபங்க்ஷனை விட்டு எக்ஸிட் ஆகணும். எக்ஸிட் சப். இஃபை என் பண்ணிக்கிறேன். எண்ட் இஃப். நெக்ஸ்ட் நம்ம வேர்ட் அப்ளிகேஷனை ஆக்டிவ் பண்ணிக்கிறேன். WAPP டாட் ஆக்டிவ். நெக்ஸ்ட்டு நம்ம வேர்ட் டாக்குமெண்ட் செட் பண்ணோம். செட் WDOC ஈக்குவல் வேர்ட் அப்ளிகேஷன் WAPP டாட் டாக்குமெண்ட்ஸ் DOCNAM டாக்குமெண்ட் நேம் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க டாக்குமெண்ட் நேம் வித் பாத்தோடு கொடுத்துக்கிறேன். Next, if
WDOC Word document is nothing இருந்தால் தென் நமக்கு அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகணும். தென் set WDOC equal Word application WAPP dot documents dot open டாக்குமெண்ட் நேம் கொடுத்துக்கிறேன் DOCNAM. if என் பண்ணிக்கிறேன் end if. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனோட கன்னியூ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல் வீடியோஸ் வேணும்னா www.tutorjoss.com வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.